வணக்கம் சார். தமிழ்வேந்தன் சார். நீங்க வந்து விஜய பத்தி சொல்றீங்க. அதாவது விஜய் பிரச்சனையா உங்களுக்கு? இல்ல விஜய் அரசியலுக்கு வர்றதே பிரச்சனையா? எனக்கு அதான் தெரியல. நீங்க நெறியாளர கூட்டி வந்து முன்னாடி உட்கார வச்சு, இந்த மாரியெல்லாம் கேள்வி கேட்பேன். இப்படிலாம் நீ பதில் சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டு தான் வந்து பேசுறீங்க. அதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு விஜய் அரசியலுக்கு வர்றது பிரச்சனை இல்ல, விஜயே பிரச்சனையா அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு சார். நீங்க வந்து பேசுங்க. நீங்க வந்து உங்களுக்கு உங்க ஒரு உள்நோக்கத்தோட பேசுன மாரியே பேசுறீங்க. ஒருத்தவங்கள தாக்கி பேசுறீங்க. அவர் என்ன அ அவ அவருக்கு என்ன மச்சம் இருக்குது. கர்ச்சீப்ல வந்து தொடச்சுட்டு முத்தம் குடுத்தாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து அவருக்கு மச்சம் இருக்குது. கர்ச்சீப்ல தொடச்சுட்டு முத்தம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களே. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட போட்டோக்கெல்லாம் யாருமே முத்தம் குடுக்கலையா? இல்ல என்னன்னு மீடியா நாகரிகத்தோட பேசுங்க. நீங்க பாட்டுல என்னென்னமோ வல்கரா பேசுறீங்க. மீடியா நாகரிகம் என்னன்னே தெரியாம வல்கரா பேசுறீங்க. எதுக்கு தான் அப்படி பேசுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பேசுங்க. ஒரு பொதுத்தளத்துல பேசணும்னா என்ன இருக்கு அதை பேசுங்க. ஒருதலை பட்சமா நீங்க பாட்டுல ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. அவர் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து இப்போ புதுசாக வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வேற யாருமே இந்த 50 வருஷமா யாருமே தப்பு பண்ணாம நல்லவங்களா இருக்காங்க. இந்த லிஸ்ட்லாம் எடுத்தவங்க அந்த லிஸ்ட்லாம் எடுத்துக்கலாம்ல. அந்த லிஸ்ட்லாம் எடுத்துக்கலாம் சார். பழைய லிஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல. இந்த 50 வருஷத்தில் என்னென்ன யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அந்த லிஸ்ட்லாம் எடுத்து போடுங்களேன். அந்த லிஸ்ட்லாம் எடுத்து போடுங்க. அதெல்லாம் அந்த லிஸ்ட்லாம் எடுத்து சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா ஓகே தான். அதெல்லாம் புதுசாக அரசியலுக்கு வந்துட்டு நல்லா என்ன வேணாலும் நின்று நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, நான் இப்படி பதில் சொல்கிறேன், நீங்கள் அப்படி கேள்வி கேளுங்க, இப்படி பதில் சொல்கிறேன் அப்படின்னு வச்சு நீங்கள் வரல பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசுங்க, அதனால் ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லா கட்சியும் பிடிக்கும். இந்த கட்சி தான் எனக்கு பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் எனக்கு பிடிக்கும். எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒருத்தவங்கள வந்து அவங்க ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்கன்னா அதை நம்ம வந்து அவங்க பாதையில் அவங்க போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். அவங்கள பற்றி விமர்சிக்கிறதுக்கு எனக்கோ யாருக்குமே தகுதி கிடையாது. அது மக்கள் முடிவு பண்ணிக்கிடுவாங்க. அது தகுதி இருக்கா இல்லையா, இவங்கள உட்கார வைக்கணுமா உட்கார வைக்கக்கூடாதா அப்படிங்கிற வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அது நான் முடிவு பண்ணுறதோ இல்லை நீங்கள் முடிவு பண்ணுறதோ இல்லை வேறவங்க முடிவு பண்ணுறதோ கிடையாது. அதுக்காண்டி ஒருத்தவங்கள வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான தோரணையில் பேசுகிறீங்க. என்ன காரணத்தில் பேசுகிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மீடியா நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுங்கள் சார். நீங்கள் ஒரு அட்வொகேட்டு தான், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கங்க.